அந்த திரும்புகிற இடங்கள்ல அந்த லைட் ஹவுஸ் கார்னரில் எவ்வளோ பேர் நிற்க முடியும்னு பத்திரிகையாளர் நீங்கள் தான் உலகத்துக்கு சொல்லணும். அதே மாதிரி அடுத்து கேட்டது உழவர் சந்தை. உழவர் சந்தையில் எவ்வளோ பேர் நிற்க முடியும்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளருக்கும் உழவர் சந்தையில் எவ்வளோ பேர் கூட்டம் நிற்க முடியும், லைட் ஹவுஸ் கார்னரில் எவ்வளோ பேர் நிற்க முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலுசாமிபுரத்தில் எவ்வளோ பேர் நிற்க முடியுங்கிறத பாருங்கள். இந்த 3 இடங்களில் எது அதிகமான நபர்கள் நிற்க முடியும், எது அதிகமான நபர்கள் கலந்து கொள்ள முடியும், பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்தும் இடையூறு இல்லாமல் எந்த இடங்களில் அந்த கூட்டம் நடந்தால் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குங்கிறது நீங்களே ஒரு கணம் சிந்திச்சு பாருங்கள். லைட் ஹவுஸ் கார்னர் கொடுத்துருந்தா ஒரு கால் பக்கத்தில் அமராவதி ஆறு இருக்குது, இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது, அது ஒரு திரும்புகிற இடம், நகரை விட்டு வெளியே போகிற இடத்துல திரும்புகிற இடங்கள். அந்த இடங்கள் அந்த சந்திப்பு இருந்தால் ஒட்டு மொத்தமாக மாநகரம் முழுக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்திருந்தால் ஒரு அதிகபட்சம் ஒரு 7000 பேர் நிற்கலாம், 5000லேருந்து ஒரு 7000 பேர் நிற்கலாம். நீங்கள் உழவர் சந்தை கொடுத்துருந்தா ஒரு 3000லேருந்து ஒரு 5000 பேர் நிற்கலாம். சேர் போட்டாலே நம்ம அந்த இடத்துல ஒரு 2000 சேர் தான் போடுறோம். அது மாதிரி தான் கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறங்கிறது இப்போ நாங்கள் நடத்தும் போது 1000 பேர் கலந்துக்கிட்டால் அதுக்கான இடத்த தேர்வு செய்வோம், 5000 பேர் கலந்துக்கிட்டால் 80 அடி ரோட்டில் போடணும்னு முடிவெடுப்போம். அப்போ ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் வருகிறதோ அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை. நாங்கள் அது வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்கோம். நாங்கள் முப்பெரும் விழா நடத்தினோம் இப்போ சமீபத்தில் செப்டம்பர் 17 எங்களுடைய தலைவர் அவர்கள் வருகை இருந்து சிறப்புரையாற்றினாங்க. அப்போ எவ்வளோ பேர் வருவாங்க, நாங்கள் ஒரு 2 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா 2 லட்சம் பேர் வந்தாங்க. அப்போ அந்த நிகழ்வு 2 லட்சம் பேர் வர்றாங்கன்னா அதற்கான வாகன நிறுத்துமிடம், அந்த கூட்டத்திற்கான அமர்ந்து கூட்டத்தை கேட்கக்கூடிய அளவிற்கான பிரச்சார இடங்கள், அந்த மாதிரி இடங்கள் நாங்கள் தனியார் இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்துல அனுமதி கேட்டு வாங்கி அந்த இடங்கள் கூட்டங்கள் நடத்தினோம். இப்போ வரக்கூடிய கூட்டங்கள் அந்த அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்கணும். அனுமதி கேட்கும்போது நாங்கள் 1000 பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லுவதும் 2000 பேர் கலந்துக்கிறதும் ஓரளவுக்கு காவல்துறை அதை தீர்மானிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வருவாங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அதுக்கான பாதுகாப்பை காவல்துறை கொடுக்குறாங்க. அதனால் இப்போ நீங்கள் நான் இப்போ முப்பெரும் விழா நடத்தினா நீங்கள் எல்லோரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்க. அங்கே வரக்கூடியவங்களுக்கு குடிநீர் பாட்டில் தொடங்கி பிஸ்கட்டில் இருந்து என்ன அவங்களுக்கு தேவையோ, ஒரு காலம் யாராவது சுகரில் இருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான வசதியில் நீங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்க. நான் அது குறையாக சொல்லலை, தயவு செஞ்சு யாருமே பத்திரிகைகளை அது குறைகளாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் இதே வேலுசாமிபுரத்தில் சம்பவம் நடந்து அடுத்த நாள் பார்த்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்கே இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? ஒரு குடித்தா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும், செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சோ அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். யார் கூட்டம் நடத்துகிறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். இதை நான் குறைகளாக சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன், நான் இது குறைகளாக சொல்லலை. அவர்கள் அந்த இடங்களில் அதை செய்திருக்க வேண்டும்.